உங்கள் லேப்டாப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் வருதா, சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாதா, பி கேர்ஃபுல். அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு வைரஸை உங்கள் லேப்டாப்பில் ஏற்றிட்டீங்க. இதனால் உங்கள் டேட்டாவே ஹேக் ஆகிறதுனா வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணால் உங்கள் லேப்டாப்பை ஹேக் ஆகாமல் தடுக்கலாம். டிப் நம்பர் 1, செக் டவுன்லோட் சோர்ஸ். குரோம்ல ரேண்டம் வெப்சைட்ல எதையுமே டவுன்லோட் பண்ணாதீங்க. கிராக்கர் சாஃப்ட்வேர் எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்கும், ஆனா ஸ்பைவரும் சேர்ந்தே வரும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்கே போய் டவுன்லோட் பண்றதா சேஃப். டிப் நம்பர் 2, செக் பிஃபோர் இன்ஸ்டால். ஃபைல் சைஸை செக் பண்ணுங்க. சின்ன அப்ளிகேஷனுக்கு ஜிபி கணக்கில் இருந்தால் அது மேல்வேரா கூட இருக்கலாம். அப்படி ஒரு வேளை இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா ப்ராப்பர்ட்டிஸில் பப்ளிஷர் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. டிப் நம்பர் 3, ஆன்டிவைரஸ் அண்ட் ஸ்கேன். எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி ஸ்கேன் பண்ணுங்க, அது வைரஸ் இருக்கான்னு செக் பண்ணும். விண்டோஸ் டிஃபெண்டர் எப்போதுமே ஆன்ல வைங்க, அதுதான் உங்கள் சிஸ்டத்தோட செக்யூரிட்டி கார்டு. டிப் நம்பர் 4, இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது பிளைண்டாக நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணாதீங்க. கஸ்டம் இன்ஸ்டால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தேவையில்லாத அன்னோன் பாக்ஸஸை அன்செக் பண்ணுங்க. டிப் நம்பர் 5, பர்மிஷன்ஸ். அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன் ஆகும்போது கேமரா அண்ட் மைக் அக்சஸை பிளாக் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸை தள்ளிப்பட அப்டேட் பண்ணுங்க. ஷார்ட்கட்டில் சாஃப்ட்வேர் ஏற்றுறீங்கன்னு உங்கள் டேட்டாவை லாஸ் பண்ணாதீங்க. சேஃபாக இன்ஸ்டால் பண்ணாதான் உங்கள் லேப்டாப் லைஃப் லாங் நல்லா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் டெக் வீடியோஸுக்கு கார்த்திக் அமர்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.